மார்னிங்ப்பா. நம்ம வந்து ஈஸி மேக்ஸ் ரூல்னு ஒரு வீடியோ செட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன். ரொம்ப ஈஸியான மேக்ஸோட சின்ன சின்ன ரூல்ஸு மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் எந்த மாதிரி கணக்கையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஸோ இன்றைக்கான கணக்கு பார்ப்போம். ஸோ 0.4 இன்ட்டு 004 இன்ட்டு 0.004 இன்ட்டு 0.002. ஸோ இதிலெல்லாம் என்ன நம்பர்ஸு பாயிண்ட்ஸு தள்ளி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இதில் இருக்க ஒவ்வொன்றையுமே முழு எண்ணை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 இருக்குது, இதில் ஒரு 4 4 16, இதில் ஒரு 4 64 கூட 2 பேருக்குன்னா 128. ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ். சரி, இது எப்படி நான் வந்து இதில் இருக்க பாயிண்ட்ஸ் தாண்டி வைக்கணும் அப்படின்னா, பெருக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனையும் கூட்டிக்கிறணும். இங்கே 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே 1 2 3, இங்கே ஒரு 3 ஸ்தானம். அப்போ 3 + 3 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி. 7 8, இங்கே ஒரு ஸ்தானம் 9 ஸ்தானம் தள்ளி இருக்குது. ஆனால் எனக்கு இருக்கிறது வெறும் 3 நம்பர் தான். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எப்போயுமே நம்பர்ஸோட முடிவில் ஒரு புள்ளி இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2.0 இதை 2ன்னு சொல்லலாம், இல்லை வெறுமனே 2ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ முடிவில் புள்ளி இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக நம்ம எழுத்துக்கள் எழுதி முடிச்சோன்னே புள்ளி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் முடிவில் புள்ளி இருக்குது. ஸோ இந்த புள்ளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி முன்னாடி கொண்டு போகணும். ஏன்னா 9 ஸ்தானம் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ இதில் மொத்தம் 1 2 3 ஸ்தானம் தான் இருக்குது. மீதி 1 2 3 4 5 6 புள்ளி 6 0 சேர்த்து மொத்தம் 9 ஸ்தானம் ஆக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த புள்ளி நகட்டி கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இதை கொஞ்சம் டெசிமல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இதை மாற்றி எழுதுவோம். 10 அடுக்குகளாக மாற்றி எழுதுவோம். அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே இருக்க புள்ளியை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 வரணும்னு அவசியம் இல்லை. எங்கே ஒரு இடத்துல வந்து புள்ளி வந்துருச்சு அப்படின்னா, அதாவது ஒரு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா மொதல் நம்பர்லேயே புள்ளியை வச்சு அதோட முடிச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே புள்ளி வைக்கிறேன். இது நான் எப்படி எழுதலாம்? 1.28 இன்ட்டு 10 அடுக்கு -7ன்னு எழுதணும். ஏன்னா இது வந்து முன்னாடி ஜீரோஸ் வரனால இது -7ன்னு எழுதணும். இதே பின்னாடி ஜீரோஸ் வந்தால் +7ன்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ முன்னாடி ஜீரோஸ் வருது, அதனால் இதை வந்து -7ன்னு எழுதணும். இதே மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்? 12.8 இன்ட்டு 10 அடுக்கு -8ன்னு எழுதலாம். இதோட வேல்யூஸ் ஒன்று தான். ஸோ புள்ளி நகர நகர இதோட அடுக்குகளில் ஒன்று கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படியும் எழுதலாம். அடுத்து இதை பாருங்கள். இதே மாதிரி கணக்கு ஜஸ்ட் புரிதலுக்காக தான். ஸோ இதையும் எனக்கு வந்து 24 பெருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 3 பெருக்கிறேன், 288 ஆன்சர் வருது. ஸோ இப்போ இதுக்கு ஸ்தானம் தள்ளி நான் புள்ளி வைக்கணும். அப்போ எப்படி வரும்? இதில் 2 இதில் 2 4, இது ஒன்று 5 ஸ்தானம் தள்ளி நான் புள்ளி வைக்கணும். எனக்கு ஆன்சர் வருதோ 3 டிஜிட்டில் தான் வருது. அப்போ 3 டிஜிட்டில் வரும்பொழுது நான் மீதி 2 டிஜிட்க்கு என்ன பண்ணிடுறேன்? முன்னாடி 0 சேர்த்துறேன். அப்போ 1 2 3 4 5 2 ஸ்தானம் புள்ளி வச்சு இது வந்து முழு நம்பர் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக சும்மா விடாமல் 0ன்னு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இந்த 0 வந்து மதிப்பே இல்லை. ஓகேங்களா? வெறும் புள்ளி வச்சு எழுதுறதை விட 0 வச்சு புள்ளி சேர்க்குறது தான் வந்து முறையாக இருக்கும். அப்போ இது எப்படி வந்து டெசிமல் ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தள்ளி புள்ளி வைங்க. அதாவது 1 2 3 இங்கே புள்ளி வச்சலாம், இல்லை இங்கே புள்ளி வச்சேன்னா 4ன்னு எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்போ 2.88 இன்ட்டு 10 அடுக்கு -3. ஏன்னா முன்னாடி 0 சேர்க்குறோம், அதனால் மைனஸில் எழுதுகிறோம். ஓகே. ஸோ இது வந்து அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக 2 விதத்தில் எழுதுங்க. இந்த மாதிரியும் எழுதுங்க, இந்த மாதிரியும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்து நேற்றுக்கான சம்மோட ப்ராக்டிஸ் சம்முக்கான ஆன்சர்ஸையும் பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சம்மு -3/8 ப்ளஸ் -1/2. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஏதாவது 2 டிஜிட்டை கூட்டணும், ஃப்ராக்ஷன்ஸை கூட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய இந்த தொகுதி வந்து இந்த பகுதி வந்து சமமாக இருக்கணும். நம்ம கீழே இருக்கிறதுனே வச்சுப்போம். ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர் சமமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கக்கூடியதை ஒரு பின்னத்தில் இருக்கக்கூடிய மேலே தொகுதியை கூட்ட முடியும். ஓகேவா? அப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 8க்கும் 2க்கும் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 8 தான் வருது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, 8ஆக மாற்ற. இது ஏற்கனவே 8ஆக தான் இருக்குது கீழே, அதனால் பிரச்சனை இல்லை, அப்படியே வரும். இதை வந்து 8ஆக மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை வந்து 2ஆல் பெருக்கினா 8ஆக மாறும், 2 4ஆல் பெருக்கினா 8ஆக மாறும், அதே 4ஆல் மேலேயும் பெருக்கிறேன். ஸோ இந்த ஆன்சர். ஸோ இப்போ 8 அப்படியே வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறத மட்டும் கூட்டலாம். ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால -7 கூட்ட தான் முடியும். மைனஸ் போட்டு கூட்டிட்டோம். அடுத்து வகுத்தல் 16/5 அப்படிங்கிறப்ப இதை பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16/5. ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த பெருக்கல் வகுத்தில் என்ன பண்ணணும், பெருக்கலாக மாற்றி தலைகீழாக போடணும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கணும், ரெண்டாவது இந்த சிம்பிளை மாற்றணும், வகுத்தில் பெருக்கலாக மாற்றணும், இது ரெண்டத்தையும் தலைகீழாக மாற்றணும். ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணி உங்களால் அடிக்க முடியும்னா அடிச்சும் போடலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி அடித்து ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஓகே, அப்போ இது என்ன பண்ணால் என்ன சிம்பிளிஃபை பண்ண அடிக்க முடியல. ஸோ அப்படியே மேலே மேலே பிரிக்கிறேன், கீழே கீழே பிரிக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து இது தான். அடுத்து இதே கொஞ்சம் பின்னத்தில் ரெண்டாவது கணக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து -1 3/5. நம்ம என்ன பண்ணுவோம், கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். அப்போ 1 5 பெருக்கணும், அது கூட இந்த 3 கூட்டணும். அப்போ 1 5 5 + 3 8 -8/5. இந்த மைனஸை விட்டுறக்கூடாது. இது மாதிரி 8ஐயும் இந்த 10ஐயும் பெருக்கிறோம், 80 80 + 2 82 -82/10 இன்ட்டு 3ஐயும் 10ஐயும் பெருக்கினா 30 + 5 35/10. ஸோ இது ரெண்டும் கூட்டல் கழித்தலில் இருக்குது, இது மட்டும் பெருக்கல்ல இருக்குது. அதுவும் இல்லாமல் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பாட் மாஸ் ரூலை அப்ளை பண்ண வேண்டியது வந்துடும். ஓகே, ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மு இப்படி தான் செய்யப்போம். ஸோ அப்போ இது என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் அதை ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு வேலையாக பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துக்கு நான் மீச்சிமா கண்டுபிடிக்கிறேன். மீச்சிமா வந்து 10 வருது. ஸோ இங்கே 10 அப்படியே தான் இருக்குது, இங்கே 10 இல்லை, அதாவது 10 மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ 2ஆல் மேலங்கிலே பிரிக்கிறேன், அது ஒரு ஆன்சர் வருது. அப்போ இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு பழக்க தோசத்துக்கு நான் என்ன பண்ணிடுவோம், 1ஆல் பிரிக்க அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸ் போட்டு கூட்டணும். அப்போ ரெண்டத்தையும் நான் மைனஸ் போட்டு கூட்டுறேன், எனக்கு ஒரு வேல்யூ வருது, இன்ட்டு 35/10. ஸோ இது ரெண்டத்தையும் அடிக்க முடிஞ்ச அளவுக்கு அடித்து ஆன்சர் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி வகுப்பீங்க, இப்போ இது வந்து புள்ளி வச்ச நம்பராக கொடுத்துருக்காங்க ஆன்சர். இப்போ 10ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா இங்கே தான் இருக்குது புள்ளி, அப்போ புள்ளியை முன்னாடி கூடி நகட்டி கொண்டு போகணும். ஸோ நகட்டும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிட்டிருந்து போங்க. அப்போ ஒரு சனம் 10 இருந்தால் ஒரு சனம் தள்ளி இப்படி வைக்கணும். அப்போ -34.3 இப்படி எழுதலாம், இல்லைனா ஓகேங்களா. ஸோ இப்படி எழுதலாம், இல்லைனா இந்த மாதிரியே எழுதிக்கலாம். ஸோ பின்னத்தில் அப்படி எழுதலாம், இது வந்து டெசிமல் பாயிண்ட்டாக இப்படி எழுதலாம். ஸோ இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.